என் பேர் சிவாதித்யா. நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். மகாத்மா சிபிஎஸ்சி அக்கமா பில்டிங்காக படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இங்கே இந்த ஆர்கனைசேஷனை பற்றி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். ஆனால் நேற்று காலையில் வந்ததுலேருந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது இந்த இடத்துல. நான் லீவில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக எங்களுக்கு சிபிஎஸ்சி முன்னாடியே லீவ் விட்டாங்க. அப்போ லீவில் இருக்கும்போது வெறும் ஃபோன் மட்டும் தான் நான் நோண்டிக்கிட்டு இருந்தேன். படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், படிக்கல. பட் இங்கே வந்தது ஒரு ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சி. இன்னொன்று என்னோட ஸ்கில்லை வந்து அவங்க வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன மாற்றலாம் அப்படின்ற நிறையா சொல்லி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்ன வரைக்கும் என்ன பண்ணலாம், அது எனக்கு நல்லாவே தெளிவாக எனக்கு கிளாரிட்டி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செஷன் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்க்கையில் என்ன ஸ்கில் இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. எனக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ். எங்களுக்கு இப்போ நேற்று வந்தது தான் தெரியும், பட் நேற்று வந்தது நல்லா இன்ட்ராக்ட் ஆகிட்டோம். எல்லாருமே சோஷியலைஸ் ஆகிறது இந்த நல்லா இருக்கு. இப்போ தான் யாரும் சோஷியலைஸ் ஆகிறதில்ல, பட் நேற்று வந்தோடனே டக்கு நல்லா சோஷியலைஸ் ஆகி கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. அண்ட் ஆம்பியன்ஸ் சூப்பர். எனக்கு இப்போ கோச்சிங் கொடுக்குறது வந்து ஷாம் சாரும் குமார் சாருன்னு 2 சார். அவங்களோட ஸ்பீச், அந்த போல்ட்டான ஸ்பீச் வந்து ஒரு ஃபயர் வந்து நமக்குள்ளே உருவாக்குது. அவங்களோட ஸ்பீச் சத்தமாக பேசு, எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணு, அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் தோணினால ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவங்க பேசுகிற விதமும் சூப்பராக இருக்குது. அவங்கள்ட்ட வந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து சொல்லும் போது சரி இது மாதிரி இது நம்ம பண்ணக்கூடாது, அது மாதிரி நல்லாவே ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து நிறைய ஸ்கில்லு கற்றுக்கிட்டோம், நிறையவே பண்ணணும். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பண்ணவும் கூடாது, சில விஷயத்த மாற்றிக்கணும், அதனால நிறையா கற்றுக்கிட்டோம்.